தொட்டிலில் தவழ்ந்து தொட்டிலில் தவழ்ந்து காலில்லாத கட்டிலில் சென்று ஆளில்லாத காட்டில் தூங்கவே இத்தனை ஆட்டமும் ஆடுகின்றோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்போ என்ன நடக்குமோ என்று பார்க்கையில் அதற்கு முதல் தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். இன்று புதன்கிழமை 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு. UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை வழிநடத்த இருப்பவர் ஜெகா மாஸ்டர். பிரபஞ்ச நன்றி தாரா மாஸ்டரால் சொல்லப்படும் சொற்பொழிவு விட்டமின்ஸ் அண்ட் ஹெல்த் பார்ட் 2 விட்டமின்ஸ் அண்ட் ஹெல்த் பார்ட் 2 நடைபெற இருக்கின்றது. சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் டாக்டர் S. நவரத்னம். பின்பு கலந்துரையாடல் கேள்வி பதில் நடைபெறும். அந்நளவாக 9:30 மணி அளவில் இதை நிறைவு செய்ய உங்கள் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம். இப்போது ஜெகாவை தியானத்தை நடத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும் வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். முக கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தாரா மாஸ்டர்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி. Thank you. Thank you, Jagannathan Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, tree, city, country,
and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV, for providing the facilities. Let us sincerely wish you, Valha Valamudan, live prosperously and make peace, kindness, health, and harmony in the world. Thanks goes to Anuruddhi Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Bhavani Master for the recording. Thanks goes to Sri Kandaraja Master for the amazing music. Thanks goes to myself and Siva Mohan Master for displaying the flyers. Thanks goes to Jagan Master for guiding the meditation too. Thank you all. நன்றி தாரா. இன்றைய சொற்பொழிவு விட்டமின்ஸ் அண்ட் ஹெல்த் பார்ட் 2. சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் டாக்டர் எஸ் நவரத்னம். இவரை அறிமுகம் செய்ய உள்ளேன். இங்கிலாந்து தேசிய சுகாதார சேவையில் 46 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலோசகராக பணியாற்றி வரும் டாக்டர் நவரத்னத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் எங்கள் மன்றத்தில் தொடர்ந்து பங்குபேற்பவர் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் மிகவும் ஈடுபாட்டுடன் பேசுபவர். டாக்டர் நவரத்னம் கர்நாடக இசையின் மீது மிகுந்த ஆர்வம் உள்ளவர். அர்ப்பணிப்புள்ள சமூக சேவகர். மேலும் நமது சமூகத்தை ஆதரிக்கும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு தாராளமாக பங்களித்து வந்துள்ளார். இன்று விட்டமின் மற்றும் ஆரோக்கியம் பகுதி 2 என்ற தலைப்பை பேச அவரை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இப்போது தளம் உங்களுடையது டாக்டர் நவரத்னம் அவர்களே. ஒரு சவுண்ட் கேட்கல டாக்டர், அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண வேணும். உங்களுக்கு ஹோஸ் கொடுத்தபடியே அன்மியூட் பண்ணலாம். வெளியில போயிட்டாரா இல்லையா? இல்ல நிக்கிறார். He's co-host. நீங்க அப்படி என்ன ஒரு எக்ஸிட் பண்ணி போட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க டாக்டர். ஏனென்றால் சேனத்தில் உங்களோட என்ன சிஸ்டத்தில் பிள்ளையோ தெரியல. போயிட்டு இப்போ சரி பேசுங்க. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எனது எல்லாம் வல்ல இறைவன் மனமொழிகளால் பணிந்து எனது குருநாதர் யோகசாமி அவர்களை மனதில் கொண்டு எனது பெற்றோர்களையும் வணங்கி இந்த சிற்றுரையை நான் உங்களுக்கு தர வந்திருக்கின்றேன். இந்த தளத்தின் நோக்கம் என்னவென்றால், ஒரு 30 நிமிடம் தியானம். அப்பொழுது நாங்கள் சும்மா இருந்து மூச்சு உள்ளெடுத்து வெளியே விட்டு நமது மனத்தை சுகமாக்கின்றோம். அதன் பின் சில பேச்சுக்கள் நடக்கின்றன. அந்த பேச்சுக்களில் சில பொருத்தமானவை என்று நான் கருதுகின்றேன். அப்படி அந்த பேச்சுக்களையும் ஸ்தலத்தையும் நடத்தும் சிறுகந்தராயா அருந்ததி அம்மா அவர்கள் அயராது ஒரு நாளும் 3 முறை நடத்துகிறார்கள். நான் ஒவ்வொரு முறையும் 8 மணிக்கு வந்து சேர்வது வழக்கம். அதிலே பலன் உண்டு என்று நான் நம்புகின்றேன் எல்லோருக்கும். இந்த தளத்தில் நாங்கள் பேசுவதை நேரே வந்து கேட்காதவர்கள் அதை பதிவு செய்து யூடியூப்பில் போடுறபடியால் உலகத்தில் இருக்கிற பல பாகத்தில் இருக்கிறவர்கள் அதை பார்த்து அதில் நல்லதை எடுத்துக்கொள்ளலாம் என்றது எனது கருத்து. அப்போ இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விஷயம் சுகாதாரம், மனித வாழ்வு சம்பந்தப்பட்டது.
அதிலே இந்த விட்டமின்ஸ் என்றால் உயிர் சத்து அல்லது உடல் சத்து பொருள் என்று தமிழில் கூறுவோம். ஜீவசத்து என்றும் அதுக்கு பொருள் இருக்குது. இந்த ஜீவசத்து ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது. அதிலே பல விதமான சத்துக்கள் உள்ளன. சில சத்துக்கள் நமது உடம்பே அதை செய்து கொள்ளும் நமக்கு. ஆனால் பல சத்துக்கள் உணவிலிருந்தும் வெளியிலிருந்தும் வர வேண்டியிருக்கிறது. அதை பற்றி நான் இன்று பேச வந்துள்ளேன். அதில் ஏன் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம் என்றால், உணவிலிருந்து வர சத்தை பற்றி இன்றைக்கே நான் பேச வேண்டும். அதுக்கு என்ன கருத்து என்றால், சிலருக்கு இந்த உணவை உண்ண முடியாமல் இருக்கலாம். சில நோயாளிகள், மனநோயாளிகள் உணவு இல்லாமல் பல நாட்கள் இருப்பார்கள். அதில் ஒன்று அனோரெக்சியா நர்வோசா என்ற உள வருத்தம் தால வர்ற உணவருந்தாமை. அது ஒரு விதமான வருத்தம் இளம் ஆட்களுக்கு வர்றது. அதால விட்டமின் குறைஞ்சு பக்க விளைவுகள் வரலாம். அதுபோல சிலருக்கு உணவை உண்டாலும் அதை ஜீரணிக்க முடியாமல் பான்கிரஸ் வருத்தம் அல்லது லிவர் வருத்தம் உள்ளவர்களுக்கு அல்லது ஆல்கோஹால் நிறைய உண்றவர்களுக்கு அந்த உணவை ஜீரணித்து அந்த விட்டமின்ஸை உள்ளுக்கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அதை விட வயோதிபர்களுக்கு தாங்களே சமைத்து தாங்களே சாப்பிட்ற அந்த சமைக்கிற கஷ்டத்தில் இருக்கிற உணவை மாத்திரம் பானையோ எண்ணத்தையும் கொண்டு போட்டு இருப்பார்கள். அதால் விட்டமின் குறைவு வரலாம். அதனால தான் நாங்கள் இன்று இதை பற்றி பேசி அப்படி வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும், அதால் வர்ற நன்மை தீமைகளை பற்றி நான் இன்று பேச போகின்றேன். அதுதான் இந்த பேச்சின் சாராம்சம். இதுக்கு முதல் நான் இந்த தளத்திலே பல கருத்துக்கள் கூறியிருக்கின்றேன். ஒன்று, உடம்பு தடுப்பு சக்தியை பற்றி, இம்யூனிட்டியை பற்றி பேசியிருக்கின்றேன். அப்துல் கலாமை பற்றி பேசியிருக்கின்றேன். ரமண மகரிஷியை பற்றி பேசியிருக்கின்றேன். மற்றது வீரமணி ஐயரை பற்றி பேசியிருக்கின்றேன். பல பேச்சுக்கள் கொடுத்திருக்கின்றேன். அதனால் இன்றும் இந்த பேச்சு எல்லோருக்கும் போய் சேர்ந்து நன்மை பெறும் என்று நான் நம்புகின்றேன். ஆரம்பத்திலே இந்த விட்டமின்ஸ் என்று கூறுகின்றேன். ஆங்கிலத்திலே தான் இந்த ஸ்லைட்ஸ் இருந்தாலும் தமிழிலே பேசுவேன். இந்த விட்டமின்ஸ் என்ற சத்து பொருள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் என்று இருக்கு கெமிக்கல்ஸுங்கிற உலகத்தில். இது விட்டமின்ஸ் எல்லாம் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். அதில் அந்த கெமிஸ்ட்ரி அந்த எண்ணத்தால் செய்யப்பட்டதுன்றதில் அந்த கார்பன் இருக்கிறபடியாக ஆர்கானிக்காக வரும். அது ஒரு சிறிது அளவு போதும் ஒரு நாளைக்கு. ஆனால் அந்த சிறிதளவு இருந்தால் தான் நமது உடம்பு நல்லபடியாக வேலை செய்யும். அந்த செல்ஸ் மெட்டபாலிசம் என்று சொல்கிறது. அதிகமான விட்டமின்ஸ் நாங்கள் சேர்த்து கொள்ளலாம் அல்லது சாப்பிட்டு கொள்ளலாம். அதை குறைபாடு வந்தால் என்ன நடக்கும்? அதில் நான் அதில் விட்டமின்ஸுக்கு ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒரு ஆங்கில எழுத்து இருக்கு. A, B, C என்ற ascorbic acid, D என்ற calciferol, அது ஒரு டி விட்டமின். விட்டமின் E அதுவும் ஒரு விட்டமின். F ஒரு விட்டமின் இல்லாட்டிலும் ஒரு உடல் நலத்துக்கு தேவையான சாமான், ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் என்றது. விட்டமின் K அது இரத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான விட்டமின். அதுக்கு பிறகு எழுத்துக்கள் போட்டு கொண்டு போகலாம். உண்மையாக விட்டமின்ஸ் அல்ல. விட்டமின் M என்ற மெக்னீஷியம் ஒரு கெமிக்கல், இன்ஆர்கானிக் கெமிக்கல். அதுவும் முக்கியம் உடம்புக்கு. அது குறைபாடு இருந்தாலும் என்ன கொண்டு பேசுவோம். விட்டமின் ஏ பற்றி பேச போனால் இது
நமக்கு முக்கியமாக கண் பார்வைக்கும் நமது உயிரணுக்கள் வளர்ச்சிக்கும் மற்றது நோய் கட்டுப்படுத்தும் இதற்கும் தேவை. அத்துடன் விட்டமினே குறைவாக இருந்தால் கெப்பம் தரிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அது விட்டமின் ஏல 2 விதமாக இருக்கு. ஒன்று ரெட்டினாய்ட்ஸ் என்று கூறுவார்கள், அது மாமிசத்திலிருந்து வர்றது. மற்றது புரோவிட்டமின் ஏ கேரட்டினாய்ட்ஸ் என்றால் தாவரத்திலேருந்து கேரட், ஆரஞ்சு, மாம்பழம், மஞ்சள் நிறமான பழங்கள்லேருந்து வரும், அந்த தோல்லேருந்து. அது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்? இரவில் கண் பார்வை குறைவாக இருக்கும். மற்றது தோலில் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறது விட்டமின் ஏண்டா கண் பார்வை தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தோல்லையே வருத்தம் வரலாம். தோல் கடிச்சு தடிச்சு வரலாம். மற்றது வெப்பம் தரிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். மற்ற சில நேரத்தில் இந்த மூச்சு ரெஸ்பிரேட்டரி என்றால் நமது லங்ஸ் நியூமோனியா வரத்துக்கு கூட சந்தர்ப்பம். உடம்புல உணவு மலம் அதிகம் போகிறதுக்கும் இருக்கலாம். மற்றது நல்லிருத்தம் வர்றதுக்கும் அது கஷ்டம் இருக்கலாம். இதெல்லாம் எல்லாம் எல்லோருக்கும் தெரியாது. மற்றது விட்டமின் குறைவு இருந்தால் களைப்பாக இருக்கும். மூச்சு திணறல் வரலாம், சில தலை சுற்றி வரலாம், இருதயம் படபடப்பு வரலாம், ஒருவருடைய பருமன் வெயிட் குறையலாம், மற்றது நரம்பு தளர்ச்சி வரலாம், மசில்ஸில் வீக்னஸ் வரலாம். இதெல்லாம் வழக்கமாக எல்லோருக்கும் தெரியாது. அதனால் விட்டமினே மிக முக்கியம். அப்போ என்ன மாதிரி இந்த விட்டமினே குறையாமல் பார்த்துக்கொள்வது? அனிமல் ஃபுட், மாம்சம் சாப்பிடக்கூடியவர் சாப்பிட்டா நல்லது. அதில் மாம்சம் சாப்பாடுறவர்கள் வெஜிடபிள்ஸ் என்றால் தாவரங்களில் பழங்களில் விட்டமினே உள்ளதை சாப்பிட வேணும். அதோட விட்டமின் ஏ அண்ட் டி என்ற ஒரு கேப்சூல்ஸ் இருக்குது. அது எடுத்தால் விட்டமின் ஏ போதுமாக இருக்கும். விட்டமின் ஏ டேப்லெட்ஸும் இருக்குது. அதுக்கென்று 200,000 யூனிட்ஸ் என்று ஒன்று இருக்குது, அல்லது 700 மைக்ரோகிராம்ஸ் ஒரு நாளைக்கு தேவை. குழந்தை பிள்ளைகளுக்கு அது சிறப்பாகவும் விற்கிறார்கள். இப்போ விட்டமினே அதிகம் எடுத்தாலும் கூடாது, அதையும் தெரிந்து கொள்ளணும். அப்போ அதிகம் எடுத்தாலும் கண் பார்வை தலையிடி வரலாம், தோல் வரலாம், தலைமுடி கொட்டுனலாம், கலப்பு வரலாம், மற்றது எலும்பு நோவும் வரலாம். அதனால் தேவைக்கு அதிகமாக விட்டமினே எடுக்கக்கூடாது, நல்லது என்று சொல்லி. அதோட விட்டமினே கூறி முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்து விட்டமின் பியை பற்றி நான் கூறிவிட்டேன் ஒரு லெக்சர்லேயே, அதை பற்றி கதைக்க மாட்டேன். விட்டமின் சி, அதுக்கு பேர் அஸ்கோபிக் ஆசிட் என்று அந்த கெமிக்கல் நேம். அது ஒரு தண்ணீரில் போட்டால் கரையிற ஒரு விஷயம். என்னென்றால் தண்ணீரில் கரையிற விட்டமின்ஸ் உடம்பில் கூட எடுத்தாலும் வெளியில் சலத்தில் போகும். ஆனால் கரையாத விட்டமின்ஸ் உடம்பிலேயே தங்கி நிற்கும். அதான் விட்டமின் சியை பற்றி நல்ல விஷயம். அது ஆரஞ்சு, மற்றது தோடம்பழம், தேசிக்காய், பழ வகைகள் எல்லாத்துலேயும் விட்டமின் சி நிறைய இருக்குது. அதோட இந்த சில தாவரங்கள், தக்காளி, கிவி என்ற பழம், ப்ரோக்கலி, ஸ்ட்ராபெரிஸ், ஸ்ப்ரவுட்ஸ் என்று சொல்லி இந்த தாவர
இதில் எல்லாம் இருக்குது, விட்டமின் சி நிறைய. அதோட கடையில் கெமிஸ்ட்ரியில் போய் வாங்கலாம், ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் விட்டமின் சி. என்ன செய்து உடம்பில் வந்து இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு கெமிக்கல். முக்கியமாக இந்த சில முக்கியமான உதவி எக்ஸ்ரேஸ் சன்ரேஸ் பாதிக்கப்படாமல் பாதுகாக்குது, இருதய நோய் வராமல் பாதுகாக்குது, கேன்சர் வராமல் பாதுகாக்குது. மற்றது இந்த நரம்புகள் நன்றாக செயற்படுவதற்கு உதவுது. அதோட நமது மூட் என்றால் மன உள்ளம் சோர்வடையாமல் பார்க்குது விட்டமின் சி. விட்டமின் சி முக்கியமாக இதை கண்டுபிடிச்சது என்றால் முதலாவது யுத்தத்தில், உலக யுத்தத்தில் கப்பலில் நீண்ட நாட்கள் போராளிகள் போய்கொண்டிருந்த பொழுது அவர்கள் இந்த பொட்டேட்டோஸ் அந்த கிழங்கு தான் சாப்பிட்டு கொண்டு போனார்களாம். அதாலே அவர்களுக்கெல்லாம் வாயால் ரத்தம், ப்ளீடிங் கம்ஸ், ரத்தம் போய் பல பேர் இறந்தார்களாம். அதில் இருந்துதான் அது என்னத்துக்கு வந்தது என்று பார்த்து விட்டமின் சி டெஃபிஷியன்சி, பிறகு விட்டமின் சி எல்லோரும் எடுக்க துவங்கினார்கள் தேவைக்கு தக்கபடி. டாக்டர், நீங்கள் ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ணுறீங்களோ? ஆனால் எங்களுக்கு வேற இல்லை நீங்கள் ஸ்லைட்ஸு. ஆனால் நான் நினைச்சேன் நீங்கள் ஷேர் பண்ணே இல்லையா ஆக்குமன்றேன். ஷேர் பண்ணித்தான் இருக்கோம். நீங்கள் ஷேரிங் பட்டனை ஷேர் பண்ணே இல்லை. இப்போ எங்கே போய் செய்யலாம் அதை? ஷேரிங் பட்டன் அமர்த்தின நீங்களோ? கிளிக் பண்ணின நீங்களோ? கிளிக் பண்ணித்தானே நான் இப்போ என்னுடைய அங்கே பார்ப்போம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணல. கொஞ்சம் பொறுப்போ ஷேர். அந்த 2வது ஷேரையும் அமர்த்தணும் இல்ல, கீழே இருக்குது. இதா? இப்போ வருது ஆக்கும். இப்போ வந்துட்டு, ஆனால் பெருசாக்கணும். ரெஜிஸ்டர் நவ். இப்போ வருது. இப்போ வருதா? ஓ, ஃபங்க்ஷன் ஆஃப் விட்டமின் சி என்று வந்திருக்கு இப்போ. அது அப்போ விட்டமின் ஏ முடிஞ்சு இப்போ சி தான் வந்திருக்கணும். சரிதான். ஓகே, விட்டமின் ஏ பார்க்க போறீங்களா திரும்ப? இட்ஸ் ஓகே. அது நீங்கள் வடிவா சொல்லிட்டீங்க தானே. சரி, விட்டமின் ஏ இருக்க பார்ப்போம். கரியா போட்டுருவா. விட்டமின் இதுதான் விட்டமின்ஸை பற்றி. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்டமின் சரியா பார்த்து முடியுங்கோ. ஒரு 2 நிமிஷம். வந்து விட்டமின் ஏ பற்றி எழுதியிருக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கக்கூடியவர்கள் வாசிங்கோ, முழுதும் வாசிக்க தேவையில்லை. வந்து விட்டமின் ஏ குறைவால வர அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கடுத்து அது என்ன மாதிரி தடுக்கிறது என்று, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை தடுக்கிறது. தேவைக்கு அதிகமாக விட்டமின் எடுத்தாலும் கூடாதுன்றதை பற்றி கூறியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது விட்டமின் சி, இதை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த நான். பல வகை, மற்றது டேப்லெட்ஸ் வாங்கலாம். அதிகமாக பல வகைதான் இருக்கு நிறைய. ஆனால் சில தாவரங்கள்லேயும் நிறைய இருக்கு விட்டமின் சி. இது என்ன, இந்த செயல்பாடு என்ன? எங்களோட உடம்புல எக்ஸ்ரேஸ் சன்ரைஸால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்குது. மற்றது இருதய நோய் வராமல் பாதுகாக்குது, கேன்சர் வராமல் பாதுகாக்குது,
மற்றது உடம்பு நரம்புகளுக்கு முக்கியமானது. அதோட எங்களோட மன அமைதிக்கு, மன சோர்வு இல்லாமல் பாதுகாக்குது விட்டமின் சி. எங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமாக தெரியாத விஷயம். இப்போ விட்டமின் சி குறைஞ்சா என்ன நடக்கும்? இந்த முரசுகள்லேருந்து ரத்தம் கசியலாம். மற்றது பல்லு விழலாம். என்ற முரசு கரைஞ்சால் பல்லு விழுந்து போகும். மற்றது இதன் புண் இதம் வந்தால் மாறுறதுக்கு கனகாலம் செல்லும். களைப்பாக இருக்கும். நல்ல ரத்தம் குறைவாக இருக்கலாம். அந்த முந்தைய அந்த ஆரம்பத்தில் ஸ்கேவி என்ற வருத்தத்தை கண்டுபிடிச்சது அந்த முதலாவது உலக யுத்தத்தில் கப்பலில் நீண்ட நாள் பயணம் செய்த போராளிகள் விட்டமின் சி குறைவால் வந்த வருத்தம். அப்போ இந்த மாதிரி இந்த விட்டமின் சி கொடுக்கறது இப்போ சாப்பாட்டால் வர ஆற்றல் டேப்லெட்ஸ் இருக்குது. அது கெமிஸ்ட்ரியில் வாங்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் மேலே எடுக்கக்கூடாது. 500 மில்லிகிராம் எடுக்கலாம். 50 மில்லிகிராம் போதும். 40 மில்லிகிராம் போதும் ஒரு நாளைக்கு. இப்போ ஆனால் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றது நல்ல விஷயம். விட்டமின் சி முடிஞ்சது. இப்போ விட்டமின் டிக்கு போகிறோம். அது முக்கியமான விட்டமின். அது இரத்தத்தில் கரையாத விட்டமின், ஃபேட் சொலுபிள், தண்ணீரில் கரையாது. ஆனால் அது முக்கியம். ஏனென்றால் கால்சியம், மெக்னீசியம், போஸ்பேட் என்ற கெமிக்கல்ஸை உடம்பு அப்சார்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் டி வேணும். அதோட விட்டமின் டி குறைஞ்சால் எலும்புகள் பலவீனப்படும். அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு வந்தால் அது ஆஸ்டியோமலேசியா என்று சொல்கிறது. எலும்பு காலெல்லாம் வளைஞ்சு போகும். மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காது. மசில்ஸ் தசனார்கள். மற்றது தடுப்பு சக்தி குறைஞ்சிடும். இப்போ அதிகமாக விட்டமின் டி எங்கேருந்து வருது? உணவில் தான் வருது. ஆனால் D3 என்ற ஒரு விதமான விட்டமின் டி இந்த தோலில் சூரிய ஒளி படும் பொழுது அதிலிருந்து எங்களுடைய தோலே அந்த விட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. அதனால் விட்டமின் எல்லோரும் சில நேரமாதல் சூரிய வெளிச்சத்துக்களை இருக்க வேணும். நேரு போய் இருக்காட்டிலும் கண்ணாடிகளால் வந்தாலும் அந்த சக்தி இருக்கும். விட்டமின் டி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மீன் வகை, சாடின், எல்லாருக்கும் தெரியும். இதுகள் மீன் வகைகள், இறைச்சி, மற்றது முட்டை, மற்றது அதிகமான உணவு பொருள்களில் விட்டமின் டி சேர்த்திருப்பார்கள். மற்றது சூரிய வெளிச்சத்துக்கு இருந்தால் வெறும் 2 இல்லை 3 மணி நேரம் இருந்தால் போதும். மற்றது தோல் மெலனின் என்று சொல்லி தோல் கருப்பாக இருக்கிறவர்களுக்கு கூட நேரம் விட்டமின் அந்த சன்னில் இருக்கிறது நல்லது. நமது சில மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தால் தலையை மூடி உடம்பை மூடிக்கொண்டு இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு அதிகம். பல பேரை நான் எனது வைத்தியத்துறையில் பார்த்திருக்கின்றேன். அவர்களுக்கு விட்டமின் டி கொடுக்க வேண்டும். இப்போ விட்டமின் டி குறைவாக இருக்கிறதால இளம் பிள்ளைகளுக்கு ஆஸ்டியோமலேசியா என்ற நோய், நடக்க மாட்டனம், அடிக்கொருக்க விழுவினம் நோய் இருக்கும். பெரிய மக்களுக்கும் எலும்பு நோய், சாதுவா விழுந்த உடனே எலும்பு முறியும். அதோட விழாமலே முதுகெலும்பு பதம் குறைஞ்சி அவர்களுக்கு அவருடைய
அவனுடைய ஹைட் குறையும். அதோட அவனுடைய நிமிர்ந்த நடை இல்லாமல் குனியலாம், குனி போகலாம். அந்த விட்டமின் அந்த முதுகெலும்பு விளையினத்தால் அவர்களுக்கு மசில் வீக்னஸும் வரலாம். அதெல்லாம் விட்டமின் டி மிக முக்கியமான ஒரு விட்டமின். என்னென்று தடுக்கிற விட்டமின் டி டெஃபிஷியன்சியை நல்ல சாப்பாடு சாப்பிடணும், சூரிய வெளிச்சத்தில் இருக்க வேணும். அப்படி இருக்க மாட்டாதவர்கள் அல்லது குறைபாடு இருப்பவர்கள் கோட்லிவர் ஆயில் டேப்லெட் வாங்கலாம். ஒரு நாளைக்கு 15 மைக்ரோகிராம் வேணும். மற்ற கால்சியம் விட்டமின் டி டேப்லெட்ஸ் இருக்குது, ஏன்டி டேப்லெட்ஸ் இருக்குது. அது கடையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கிக்கொள்ளலாம். அப்போ விட்டமின் டியை பற்றி கூறி முடிந்தது. இந்த கலந்துரையாடும் பொழுது பேசலாம். மற்ற விட்டமின் இ, அது இன்னொரு பேர் டோகோஃபெரோல், அல்ஃபா டோகோஃபெரோல் என்று அதுக்கு பேர் இருக்குது. தமிழ் சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் அதுவும் ஒரு தண்ணீரில் கரையாத விட்டமின். ஆனால் அதில் பல விதமான ரசாயன பொருட்கள் உள்ளன. மிக முக்கியம் அதிகம் என்றால் நமது தோல் நல்லா இருக்கிறதுக்கும், கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கும், மற்றது நமது நோய் தடுப்பு சக்தி எல்லாத்துக்கும் இந்த விட்டமின் இ முக்கியம். அதோட இந்த நமது தோல் நல்லா இருக்கிறதுக்காக பல சொல்றது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் என்றால் கடைகளில் விற்கிறார்கள், பூசுகிற க்ரீம்ஸ் எல்லாம். அதோட விட்டமின் இ நமது தோல் சுருங்காமலும் இளமையாக காட்டுறதுக்கும் உதவுகிறது நம்ம உடம்பை. அதோட விட்டமின் இ ஒரு க்ரீம்ஸில் போட்டு உடம்புல பேசும் பொழுது அது நீர்த்தன்மையை பாதுகாத்து மற்றது தோலிருந்து நோய்கள் வராமல் பாதுகாக்குது. அதோட இந்த தோலில் வரக்கூடிய ஸ்கின் கேன்சரையும் குறைக்கும் என்று சொல்கிறார்கள். விட்டமின் இ ஒரு முக்கியமான விஷயம். எங்கேருந்து விட்டமின் இ வருது? நல்ல சாப்பாடு, வெஜிடபிள்ஸ், ஆயில்ஸ், விதமான மற்றது நட்ஸ் என்ற தெரிந்த பீனட், அப்படி விதமான நட்ஸ் இருக்கு. மற்றது பழங்கள், அதில் அவக்காடோ என்று மாம்பழம், மற்றது நமது உணவில் வர்ற வீட்டமிக்ஸ் அல்லது கார்ன்ஃப்ளேக்ஸ், அதுகள் எல்லாத்துலேயும் விட்டமின் இ போட்டிருப்பார்கள். அதோட வீச்சம் என்றால் ஒரு பயிரோ கடலையோ முளைக்க விட்டு சாப்பிடும்பொழுது அதில் விட்டமின் இ நிறைய இருக்குது. பால், முட்டை, மீன், இறைச்சி வகைகளையும் விட்டமின் இ நிறைய இருக்குது. அதனால் விட்டமின் இ குறைபாட்டுக்கு உணவு உண்ண மாட்டாதவர்களுக்கு தான் வரலாம். விட்டமின் இ குறைவாக இருந்தால் நடக்கும் மசில்ஸ் பலவீனமாக இருக்கலாம். நமது நரம்புகள், உணர்ச்சி நரம்புகள் பழுதாகலாம். ஒரு விதமான நல்லிறத்த குறைவு பெறலாம். அதோட கண் பார்வை குறையலாம், இரவு கண் பார்வையும் குறையலாம். மற்ற எமது கைகால் உபயோகப்படுத்துகிற அந்த கோஆர்டினேஷன் குறைஞ்சி நடக்கிறதும் கஷ்டமாக இருக்கலாம் விட்டமின் குறைவாக இருந்தால். இதெல்லாம் சாதாரணமாக எங்களுக்கு தெரியாது. இப்போ விட்டமின் இ குறைவாக இருந்தால் என்ன செய்யணும்? கூட நட்ஸ் வகைகள், சாப்பாடு, இந்த சீட்ஸ், தாவரம், மற்ற பச்சை இலை உள்ள தாவரங்கள்,
முட்டை, பால், மற்றது சில சில மாமிசங்கள், மற்றது விட்டமின் ஏ கேப்சூல்ஸும் இருக்குது, டேப்லெட்ஸும் இருக்குது கடையில். ஒரு நாளைக்கு 15 மில்லிகிராம் தேவை. ஆனால் இந்த விட்டமின் ஈயோட சில சில நாங்கள் எடுக்கிற நோய்களுக்கு எடுக்கிற மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ், மற்றது இரத்தத்தை கட்டிப்படாமல் இருக்கிற சில பேர் எடுக்க வேண்டி வரும். இருதய நோய் உள்ளவர்கள் ஆஸ்பிரின் அல்லது குளோபெனிகரோல் என்ற மருந்துகள் எடுப்பார்கள். அல்லது மற்றது கொலஸ்ட்ராலை குறைக்கிற எடுத்த மருந்துகள். அதுகள் இந்த விட்டமின் இ ஓட சொல்கிறது இன்டராக்ஷன். அதனால் நாங்கள் 2 முறைக்கு எடுக்க முடியாது. அந்த மருந்துகளை எடுக்கும் பொழுது விட்டமின் இ வேறு யாரும் எடுக்க வேண்டும். அதோட விட்டமின் இ விஷயம் சொல்லியாச்சு. இது விட்டமின் எஃப்ன்னு சொல்லி போனால் அது உண்மையாக ஒரு விட்டமின் அல்ல. ஆனால் உடம்புக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அண்ட் லினோலிக் ஆசிட் என்று 2 இவையும் இதெல்லாம் உடம்புல தேவை, உணவில் எல்லாம் இருக்குது. இது எங்களுடைய தோலை பாதுகாக்குது. மற்றது உடம்புல வரக்கூடிய அலர்ச்சிகளை தடுக்கிறதுக்கு உதவப்படுது விட்டமின் எஃப் என்று சொல்லலாம். விட்டமின் ஏ எங்கேருந்து வருது? அது தாவரத்திலிருந்து வர்ற வெஜிடபிள் ஆயில்ஸ் என்றால் எண்ணெய் வகை, நட்ஸ், சோயாபீன்ஸ், பச்சை நிறமான வெஜிடபிள் தாவரங்கள், முட்டை, அப்படி பல விதத்திலிருந்து விட்டமின் எஃப் இருக்கு. அதனால் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். விட்டமின் ஜி என்றது உண்மையாக ஒரு விட்டமின் பி, இன்னொரு பேர் விட்டமின் ஜி, ரைபோஃப்ளேவின். அதை பற்றி மதி சொல்லிட்டோம். விட்டமின் பியில் விட்டமின் B2 என்று சொல்றது ரைபோஃப்ளேவின். விட்டமின் H என்றால் அதுக்கு பேர் உண்மையாக விட்டமின் என்றால் பயோட்டின். விட்டமின் பியிலே ஒரு பகுதி தான் விட்டமின் H. அது விட்டமின் பயோட்டின் ஒன்று. விட்டமின் பயோட்டின் பற்றி முந்தி கூறிட்டேன். விட்டமின் ஐ என்றது ஒன்று இல்லை. அது ஒவ்வொரு இடத்தையும் கூறுறது என்றால் விட்டமின் கே முக்கியம். விட்டமின் கே என்றால் அதுவும் ஒரு தண்ணீரில் கரையாத விட்டமின். மிக முக்கியம் என்னென்றால் இரத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு, மற்ற எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும் வேணும். அப்போ இந்த இரத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் எலும்பு பலமாக இருக்கிறதுக்கும் வேண்டிய ரசாயனங்களை விட்டமின் ஏ இருந்தால்தான் செய்யும். இப்போ அதோட எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்ப்பிணிகளுக்கு இந்த வாந்தி சக்தி வர்றதை தடுக்கிறதுக்கும் விட்டமின் கே உதவுது. மற்றது விட்டமின் கே குறைஞ்சால் நமது சிந்தனைகள், விஷயங்களை அறியும் தன்மைகள் குறையலாம். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றது மனத்தில் மெமரி, ஞாபகம் குறைவாக இருக்கலாம் விட்டமினை குறைஞ்சால். இப்போ விட்டமின் கே குறைவாக இருந்தால் என்ன நடக்கலாம்? சின்ன ஒரு காயம் வந்தால் கடுமையாக ரத்தம் பாயும். சின்ன கற்றல் சேவடிக்கைகள் கப்படினா அல்லது ஒரு முள்ளு குத்தினால் ரத்தம் கடுமையாக வரலாம். மற்ற பெண்களுக்கு மாதவிடாய் வரும்பொழுது கடுமையாக ரத்தம் போகலாம். அல்லது பிள்ளை பெற்ற பிறகு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் இந்த பிளாசண்டா விரைகளில் கொஞ்சம் ரத்தம் அது கடுமையாக வெளியில் போகலாம். இப்போ அந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் விட்டமின் கே ஊசியால் கொடுப்போம் டாக்டர்ஸ். மற்றது தோல் சாதாரணமாக அந்த ரத்தம் கொஞ்சம் வெளியில்
அந்த நிறம் மாறி நீல நிறமாக வரலாம் தோல். அதோட ஏதாவது ஆப்ரேஷன் எதுவும் செய்தால் இந்த இரத்தத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கலாம். இப்போ உடனே ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே விட்டமின் கே அந்த நோயாளி கொடுப்பார்கள். மற்றது சில பேருக்கு சாதாரணமாக மூக்குகளால் ரத்தம் வரும். அது அப்படி வந்தால் மற்றது முரசிலேருந்து ரத்தம் ஓடும். விட்டமின் கே குறைவாக இருந்தால் இந்த விட்டமின் கே ஒரு முக்கியமான விட்டமின். விட்டமின் கே குறைவாக இருந்தால் என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு பிறந்த உடனேயே விட்டமின் கே ஏற்றுவார்கள். ஏனென்றால் அந்த கருவில இருக்கும் பொழுது தாயின் உடம்புல ரத்தத்தில் இருக்கிற விட்டமின் கே குழந்தைகளுக்கு போவதில்லை. அதனால பிறந்த உடனே அவர்களுக்கு ஏதாவது காயம் வந்தால் ரத்தம் பாயம்னு சொல்லி உடனே கொடுக்குற ஒரு இன்ஜெக்ஷன் விட்டமின் கே அது உண்டு. மற்றது ரெண்டாவது, ஆப்ரேஷனுக்கு போக முன்னம் ரத்தத்தை சோதித்தால் அவர்களுக்கு ரத்தம் கட்டிப்படுற சக்தி குறைஞ்சால் விட்டமின் கே கொடுப்பார்கள். மற்றது இந்த பிள்ளைகள் பெற்ற பிறகு கடுமையாக ரத்தம் பாய்ஞ்சால் அதுக்கும் விட்டமின் கே டேப்லெட்ஸும் இருக்கு, இன்ஜெக்ஷனும் இருக்கு. விட்டமின் கே இவ்வளவுதான் இந்த விட்டமின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச தேவையான விட்டமின்ஸ். என்ன இந்த வைட்டமின்ன்றது உணவு சத்து பொருள். அது முக்கியமாக ஒரு சின்ன அளவு இருந்தாலே உடலுக்கு போதும். அந்த நமது உடம்பு நல்லாக வேலை செய்கிறதுக்கு முக்கியமாக உண்டு. விட்டமின் ஏலேருந்து கே மட்டும் பேசிக்கிட்டோம். மற்றது மெக்னீசியம் என்றது ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல். அதுவும் தேவை. அது உணவிலே இருக்கிறது. குறைவாக இருந்தால் மெக்னீசியம் டேப்லெட்ஸும் இருக்கு. நயாசின் என்றது ஒரு பி விட்டமின் பேசினோம். அதனால இதுகளெல்லாம் நல்ல சத்துப்பொருள் உள்ள சாப்பாடு சாப்பிட்டால் நமக்கு. மற்றது மாமிசம் சாப்பிடாதவர்கள் பச்சையில் உள்ள மற்றது நட்ஸ் அப்படியான விஷயங்கள் சாப்பிட்டு அத்துடன் சூரிய வெளிச்சம் இருந்தால் நமக்கு போதும். ஆனால் மாமிசம் சாப்பிட்றவர்களுக்கு பால், தயிர் இதுலேயும் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. மற்றவர்கள் மீன், இறைச்சி, கோழி இறைச்சி எல்லாம் சாப்பிட்டா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த விட்டமின் டி என்றது ஒரு முக்கியம். என்றால் உடம்புல இந்த அல்ட்ராவயலட் ரேன்னு சொல்லி இந்த சூரிய வெளிச்சம் படும் பொழுது நமது உடம்பே இந்த விட்டமின் டியை செய்யக்கூடாது. அதனால நாம் எல்லோரும் நல்ல உணவை உண்டு ஒவ்வொரு நாளும் நல்ல அபியாசம் செய்து மெடிடேஷனும் செய்து நன்றாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த தளத்தில் என்ன பேச அழைத்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி டாக்டர் நவரத்னம் அவர்களே. விட்டமின் முக்கியத்துவத்தை தெளிவாக விளங்கப்படுத்தி தந்தார். வாழ்க்கையில் விட்டமின் குறைபாடு இல்லாமல் எங்களை பாதுகாப்போம். இந்த உரையை பாராட்டி 30 கரகோஷம் செய்வோம். வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கோ. நான் இயன்ற அளவு கூறுவேன். மறுபடியும் ஓகே, கலந்துரையாடும் நேரம் இது. இப்போது முதலாவதாக கண்குகன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காத அந்த வாழ்க. ஐயா
உங்களது பேச்சு மிகவும் அருமையில் அருமை. உங்களை நான் பாராட்டுகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நேரத்தின் அருமை கருதி நான் எனது கருத்தை கூறாமல் நீங்கள் கூறியபடி அந்த எனக்கு சொன்ன சொல் தமிழ் சொல்லு பிடித்தது ஜீவசத்து அல்லது உயிர் சத்து என்றும் கூறலாம் என்று நினைக்கின்றேன். மிகவும் சிறப்பான முறையில் தமிழ் சொல்லை இவங்களுக்கு ஏற்படுத்தி கூறினீர்கள். 2 கேள்விகள் ஐயா. தமிழர்கள் முக்கனி என்று மா, பலா, வாழை, எங்களது யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கும் தெரியும். நாங்கள் எங்களது பெற்றோர் இது 3 சாப்பிட்டாலே போதிய அளவு விட்டமின்கள் உள்ளன என்றுதான் எங்களை வளர்த்தார்கள். ஆனா இப்பொழுது எங்களுக்கு அந்த நீரிழிவு நோய் இருக்கின்றபடியால் இந்த 3 பழத்தையும் தவிர்க்க வேண்டுமா இல்லாட்டி குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளலாமா என்றது ஒரு கேள்வி ஐயா. 2வது கேள்வி என்னென்றா உங்கள் துறையை பற்றியது. அந்த ஒஸ்டியோப்ரோசிஸ் வர முதல் ஒஸ்டியோபீனியா என்ற நிலைமையில் இருப்பவர்கள் ஒஸ்டியோப்ரோசிஸ் வர பண்ணாம தடுப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றதான் கேள்வி. நன்றி. முதலாவது கேள்வி, இந்த பழங்கள் சாப்பிட்றது விட்டமின் சிக்காக. அதில் பலாப்பழம் இனிப்புத்தன்மை மிக கூடியது, அதை தவிர்க்கிறது நல்லது. ஆனால் மாம்பழம் சாப்பிடலாம், அத்துடன் தோடம்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழத்தில் சில சத்து இருக்குது, அதில் பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது, அதுவும் ஒரு அளவில் சாப்பிடலாம். அதுதான் அந்த மறுமொழி. 2வது ஒஸ்டியோபீனியா என்றால் உடம்புல உள்ள எலும்பில் அந்த கல்சியம் சத்து குறைஞ்சி அது அதை லேசாக சாடையாக விழுந்தாலே எலும்பு முறிகிற அளவுக்கு வரும். அப்படி வரும் பொழுது அதுக்கு ஒரு ஸ்கேன் செய்வார்கள். இந்த ஸ்கேனில் அந்த இவ்வளவு குறைவு என்று அறிந்து அதற்கு கால்சியம், விட்டமின் டி கூட உண்ணலாம். அத்துடன் வெவ்வேறு மருந்துகள் உள்ளன. நேற்று ஒரு பேச்சில் ஒரு பிஸ்போஸ்பனேட் சொன்னார்கள். அதுவும் ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகும் பலவிதமான புது புது மருந்துகள் உள்ளன. அதை எடுத்தால் அந்த விட்டமின் டி, இந்த கால்சியம் விட்டமின் டி குறைபாடு நிவர்த்தி பண்ணி ஒஸ்டியோபீனியாவில் இருக்கிறவர்கள் நோமலாக வர உதவும். அது இந்த என்னுடைய ரூமட்டாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் அவர்களுக்கு தெரியும். நன்றி ஐயா, வணக்கம். அதாவது விட்டமின் கால்சியமும் விட்டமின் டி மட்டும் எடுத்தாலே போதுமானதா இல்லாட்டி கூடுதலாக செய்ய வேண்டும்? ஒரு வருஷத்துக்கு கால்சியம் விட்டமின் டி 6 மாதத்துக்கு எடுத்து பார்க்குறது. அதில் இந்த ஒஸ்டியோபீனியா இம்ப்ரூவ் பண்ணுறது கொண்டு திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்குறது இம்ப்ரூவ். அதில் நிவர்த்தி இல்லாட்டில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அந்த பிஸ்போஸ்பனேட் அது விலை குறைஞ்ச மருந்து, ஒரு நாளும் எடுக்கிறது. இன்னும் ஒன்று மாதத்தில் ஒருக்கா எடுக்கிற மருந்து இருக்குது, மற்ற ஊசியால் போடுற மருந்தும் இருக்குது. நன்றி ஐயா, நன்றி 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 கான்கு கணேசன் மாஸ்டர். ஜாவிராஜ் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அன்மியூட் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய வணக்கம். வெகு அருமையாக விளக்கினீர்கள் ஐயா. நீங்கள் வெகு அருமையாக விட்டமின் ஏல இருந்து கே வரை வெகு அருமையாக விளக்கினீர்கள். எனக்கு ஒரு ஐயப்பாடு, தோலில் வெள்ளை வெள்ளையாக வருகிறது இல்லையா, அதற்கு ஏதாவது விட்டமின் குறைபாடு தான் காரணமா அல்லது அதை எவ்வாறு சரி செய்யலாம்? அப்படி விட்டமின் குறைபாடு காரணம் என்றால் எந்த மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்? நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி அம்மா. தோல் தோல்ல இந்த மெலனின் என்ற அந்த கெமிக்கல் குறைஞ்சால் அது வெள்ளை அடிக்கிறது, அது விட்டிலாய்கோன்னு சொல்றது. அது விட்டமின் குறையால வார இல்லை. அது இம்யூனாலஜி என்றால் உடம்புல சில மாற்றங்களால் வர்றது. அதுக்கு விட்டமின் எடுத்தால் மாறாது. ஆனால் அதுக்கு சில வைத்தியங்கள் செய்து பார்க்கிறார்கள், என்றாலும் கஷ்டம் மாற்றுறது. ஆனால் சாதாரணமாக தோல் வருத்தம், தோல் சொறி அல்லது நிறம் மாறுறது என்றால் சில நான் கூறின மாதிரி விட்டமின் டி, விட்டமின் சி அதுகளெல்லாம்
எடுத்தால் நல்லது. நல்லது. விட்டமின் டியும் எடுக்கணும், சியும் எடுக்கணுங்களா ஐயா? எடுக்கணும், ஏம் எடுக்கணும். எல்லாம் எல்லாம் தோலை ஏயும் எடுக்கணும். ஆமாம். நன்றி நன்றி டாக்டர். எல்லா விட்டமினும் தோலுக்கு வேணும். ஓ, தோலுக்கு இந்த ஏ டி சி 3 வேணும் முக்கியமா. ஓகேவா? நன்றி நன்றிங்க. வாய்ப்புக்கும் நன்றி அம்மா. நன்றி கவிராஜ் மாஸ்டர். ரோஹானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நவரட்னம் அவர்கள் நல்லொரு சொற்பொழிவை தந்தார். மிகவும் மிகவும் பிரயோசனமாக இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், விட்டமின் கே பற்றி நான் யோசிப்பதில்லை. அதை என்ன சாப்பிட்டால் நல்லா இருக்கும்? கே வருமென்றதை சொல்ல முடியுமா? எல்லா உணவுலையும் இருக்குன்னு நான் கூறினேன். திரும்ப அந்த ஸ்லைடை பார்க்க போறீங்களா? கே இல்ல. ஓம். விட்டமின் கே எல்லா உணவு பொருளில் இருக்கு. எங்க இருக்கு இந்த தெரியுதா இந்த ஸ்லைட்? பச்சை இலைகள் மற்ற ஃப்ரூட்ஸ்ல நிறைய இருக்கு. பெரிஸ்ல ப்ளூபெரிஸ், பிளாக்பெரிஸ், மற்றது இறைச்சி, கோழி இறைச்சி, பால், இதில் எல்லாத்துலேயும் விட்டமின் கே இருக்கு. ஜப்பனீஸ் டிஷ்ஷஸ்லேயும் இருக்கு, சோயாபீன்ஸ்லேயும் இருக்கு. மற்றது அதிகமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பொழுது விட்டமின் கே போட்டு தயாரிக்கிறார்கள். அதான் விட்டமின் கே. நன்றி ஐயா. நன்றி. நன்றி பவானி மாஸ்டர். பஞ்சச்சர்மாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நவரட்னம் ஐயா அவர்கள் ஜீவ சத்து பற்றிய விவரங்களை எங்களுக்கு எடுத்துரைத்தார். நன்றாக இருந்தது. எனது கேள்வி ஐயா, கை நடுக்கம், ட்ரை ஸ்கின், இதுக்கு எது நல்லதுன்றது எனக்கு விளங்க இல்லை ஐயா. கை நடுக்கத்துக்கு எந்த விட்டமின் எடுக்கலாம், மற்ற ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன செய்யலாம்னு சொல்ல முடியும்? பலவிதமான விட்டமின்ஸும் அந்த கை நடுக்கம் நரம்பு தளர்ச்சிக்கு வேணும். எல்லா விட்டமின்ஸ்லேயும் அந்த தடுப்பு சக்தி இருக்கு. பி முக்கியம், பி. மற்றது இ முக்கியம். மற்றது இந்த தோல் நல்லா இருக்கிறதுக்கும் அதிகமாக விட்டமின்ஸ் தேவை. அதனால நமக்கு கடவுள் கொடுத்த கொடை இந்த தாவர வகையிலையும் இருக்கு விட்டமின்ஸ் எல்லாம். மற்றது இதுலேயும் இருக்கு, மாமிசம், முட்டை எல்லாத்துலேயும் இருக்கு. ஆனால் உணவு உண்ண கஷ்டப்படுறவைக்கு தான் இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி வரலாம். அதனால மெக்னீசியத்தையும் சொல்லிடணும் ஐயா. மெக்னீசியம் இருக்கு. மெக்னீசியம் முக்கியமானது, நரம்பு இருக்கு மெக்னீசியம். மற்ற முடி வளர்றதுக்கு என்ன செய்யலாம் ஐயா? ட்ரை ஸ்கின்னும் இதனால விட்டமின் டெஃபிஷியன்சியால வரலாம். அதில் விட்டமின் இ, விட்டமின் டி எல்லாத்துலேயும் இந்த தோல் தண்ணீர் தன்மையை பாதுகாக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார்கள். அதனால் இந்த விட்டமின்ஸ் எல்லாம் தேவை. எல்லாத்துக்கும் நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியமான சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது. மற்றது தேவை என்றால் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறதால கஷ்டம் இல்லை. விட்டமின் சி, விட்டமின் டி ஓரளவுக்கு எடுத்தால் கெடுதி வராது. நன்றி. நன்றி. ஓகே, நன்றி. நன்றி ஐயா. நன்றி பஞ்சச்சர்மாயா. ஆனந்தி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பயனுள்ள பேச்சு டாக்டர் நவரட்னம் அவர்களே. எனக்கு ஒரு கேள்வி. இந்த விட்டமின் டி அதுக்கு வெஜிடேரியன்ஸுக்கு என்ன சாப்பாடு வகை இருக்குன்னு சொல்லுங்க. எந்த எந்த உணவு வகையில் எடுக்கலாம்? எந்த நான் வெஜிடேரியன்ஸ்க்கு கணக்க சொல்லி இருந்தது, வெஜிடேரியனுக்கு சொல்லப்படையில. கேட்டுதா?
நான் பார்க்கணும், உங்களுக்கு அந்த ஸ்லைடை பார்க்கணும். இதில் இது சோர்ஸ் விட்டமின் டி பாருங்க. அந்த வெஜிடேரியன்ஸுக்கு நமது தோலில் சன்லைட் படும் பொழுது வருது. அதோட சில உணவுகள் எண்ணெய் சேர்ந்த உணவுகளில் விட்டமின் டி இருக்குது. அத்துடன் அது பட்டரில் இருக்குது விட்டமின் டி நிறைய, பாலில் இருக்குது. வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லையோ? வெஜிடபிள்ஸ் அப்படி இல்லையா? வெஜிடபிள்ஸ்லேயே குறைவு தான், ஆனால் எங்களோட தோல் தானே அதை உண்டாக்குது. ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி டாக்டர். நன்றி அருணதி மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜ் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. முடிவில் அருமையாக விட்டமின்ஸ் மாத்திரமல்ல ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸும் எடுக்க வேண்டும் என்பதை அழகாக கூறியிருந்தார். அதுக்கு நன்றி. ஸோ நாங்கள் எல்லோரும் விட்டமின்ஸை மாத்திரமல்ல ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸும் எடுக்க வேண்டும் என்று கூறி நான் அறிவித்தலுக்கு செல்கின்றேன். அதாவது நாளை காலமை 8:45க்கு அருமையான ஒரு தியான நிகழ்ச்சி இருக்கு. இப்போ 9க்கு சரோஜினி நலந்தவனுடைய யோகா நிகழ்ச்சி இருக்கின்றது. இப்போ 10 மணிக்கு திருப்பவும் ஒரு தியான நிகழ்வு. இப்போ 11 மணிக்கு ரேணு பாலா அவர்களுடைய பேச்சு, தனிமையை அதிகாரம் அளிக்கும் இடமாக மாற்றுவது எப்படி என்ற தலைப்பில் பேச வருகிறார். நாளைக்கு இரவு, அதாவது தேர்ஸ்டே வழக்கமாக 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. இதில் பாடுபவர்கள் வந்து பாடலாம், மற்றும் நீங்க படித்ததில் பிடித்த விஷயத்தை சொல்லலாம், எந்த லாங்குவேஜிலையும் வந்து நீங்க பாடலாம், விருப்பமானவர்கள். ஒன்றுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. நன்றி. அடுத்ததாக ஃப்ரைடே 8 மணிக்கு 8ஆம் தேதி காலமே வழக்கம் போல தியான நிகழ்வுக்கு பிறகு யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார் சிவசுதா தவரணம் மாஸ்டர் அவர்கள், கொழும்பு, இலங்கையிலிருந்து. 11 மணிக்கு கிரகலட்சுமியுடைய பேச்சு இருக்கிறது, குருவின் பரிமாணங்கள். இரவு 8 மணிக்கு ஜேம்ஸ் ஆல்டன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து வந்து பேச வருகிற நிகழ்ச்சி, இறைவா நீ நானா நாமா என்ற தலைப்பில் பேச வருகிறார். அதே போல ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல அருமையான தியான நிகழ்ச்சிக்கு பிறகு அருமையான பேச்சாளர்கள் வந்து பேசுவார்கள் என்று கூறி என்னுடைய கருத்தையும் அறிவித்தலையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இதே போல என்னென்னு சொல்ல மறந்துட்டேன், 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அருமையான நிகழ்ச்சி இருக்கு. அதற்கு நீங்க பாடக்கூடியவர்கள் வந்து பாடலாம். அதாவது அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான பாடல்கள். அதில் பலர் கலந்து கொள்வதாக ஒத்துக்கொள்கிறார்கள். விருப்பமானவர்கள் அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒரு பாட்டை பாடுவதற்கு வரலாம். நன்றி. நன்றி ஸ்ரீகந்தராஜ் மாஸ்டர். அருந்ததியம்மா கேட்டதுக்கு இன்னொரு மறுமொழி, விட்டமின் டி ஏஎன்டி கேப்சூல்ஸ் என்று விற்கிறார்கள். அது மாமிசம் இல்லாமலும் இருக்கலாம். ஓகே. ஆனா விட்டமின் டி எடுக்கிறேன்னா அதான் யோசிச்சேன்னா, ஏன்னா சாப்பாட்டுல எல்லாம் சாப்பிடலாமான்னு யோசிச்சேன் நான். தேங்க்யூ, நன்றி. சூரிய வெளிச்சம் பட்ட மஷ்ரூம் சாப்பிடலாம். மஷ்ரூம் நான் சாப்பிடுறேன் இல்லையா? ஓகே, பரமேல மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் டாக்டர் நவரத்னம் ஐயா, மிகவும் சிறப்பான பேச்சு. இது எங்களுக்கு கட்டாயம் தேவையானது. அதை நீங்க வடிவாக சிறப்பாக தந்திருக்கிறீங்கள் ஐயா, மிகவும் நன்றி ஐயா. எனக்கு கொஞ்சம் கேள்வி இருக்குது. என்னென்றால் விட்டமின் டிக்கும் 3Dக்கும் என்ன ஐயா வித்தியாசம்? விட்டமின் டி அதில் D3 எஸ், அதில் ரசாயன இதெல்லாம் வித்தியாசம். அப்போ இந்த ரசாயன ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வித்தியாசம். ஆனால் D3 சன்லைட் எக்ஸ்போஷரில் வரும். மற்ற விட்டமின் டி உணவு அதுலேருந்து வரும். சரியாம்மா? அப்ப D3 எடுக்கிற பெட்டர் என்ன ஐயா? D3 தானே தோல் எல்லாம் செய்யுது, தோல்ல இருந்து வருது. D3 எடுக்கலாம். நன்றி. மற்றது இந்த விட்டமின் டி கே அந்த பீனட்ஸ், இந்த கச்சா நண்டு இருக்குத்தானே, அந்த பிரவுன் கலர்ல இருக்கும், அந்த நாங்க உடைச்ச உடனே இன்னொரு
தோல் இருக்குமல்லோ பிரவுன், அதுல ஆமாம். இருக்கும்னு சொல்றவங்களோ. உண்மைதான். அதான் நான் நட்ஸ்ன்னு சொன்னா அதுதான் விட்டமின் கே. அப்ப அது அவிச்சு சாப்பிடும் பொழுதுதான் எங்களோட உடம்புல சேரும். வறுத்து சாப்பிடக்கலாம் அதை நாங்க அதை எடுத்து போட்டு தானே சாப்பிடுவோம் எல்லாம். அப்ப அவிச்சு சாப்பிடுற வச்சாலாம் வரும் எல்லாம். இருக்கலாம். நாங்கள் சொல்லுங்க. நாங்கள் கச்சானோட சாப்பிடும் பொழுது ஒரு கொஞ்சம் தோல் அந்த 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 மண்ணற தோல் அந்த இதில் இருக்கும், விதையில் சாப்பிடும் ருசியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அவிச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லது. மற்றதையா அந்த நரம்புகள் இந்த நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாங்க எப்படியான சாப்பாடுகளை சாப்பிட வேணும்? இப்போ நான் சொன்னேனே, எல்லா விட்டமின்ஸும் முக்கியம். ஏயும் வேணும், பியும் வேணும், சியும் வேணும், டியும் வேணும். உணவில் பேலன்ஸ் டயட் எல்லாம் வெஜிடபிள், அந்த தாவரம் என்றால் எல்லா விதமான தாவரங்கள், இலைகள், பழங்கள் சாப்பிட வேணும். மற்றது நட்ஸ், இந்த விதைகள், நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் மாமிசம் சாப்பிட்றவர்களுக்கு அதிகமான விட்டமின்ஸ் வரும். அதனால் அதுதான் நம்முடைய அறிவித்தல். நன்றி ஐயா. மற்ற இது பொதுவான ஒரு கேள்வி. கௌபி என்றது சோயா பீன்ஸா? கௌபி என்று சொல்லுவோம் ஒரு பீன்ஸ். நான் சில பேர் கௌபி இருக்கலாம். நான் கொண்டக்கடலுக்கு என்னன்னு சொல்றேன், கொண்டக்கடலை அது வேற, கௌப்பி வேற உண்டு, சின்ன சின்ன இருக்கு. கௌப்பி பிரவுன் பீன்ஸ். சின்ன கௌபி. ஆமாம், கௌபீன்ஸ் எல்லாம் ஒரு தாவரத்திலேருந்து வர்றதான் கௌபீன்ஸ். தேடி பார்க்கணும். பார்த்து சொல்லவா? இல்லையா, அது போதுமையா. நன்றி. நாங்கள் இது பொதுவான கேள்விதானே, மற்றவர்களிடம் விடுவோம். மிகவும் நன்றி ஐயா, மிகவும் நன்றி. நன்றி பெருமளா. இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கின்றன. நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். சுகேந்திர மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம், உங்களுடைய பேச்சு எல்லோருக்கும் தேவையான ஒரு பேச்சாக என்று அமைந்திருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி. டயஸ்டாலிக் ப்ரெஷர் 60க்கு குறைவா இருந்தா அதுல ஏதும் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கோ என்றதுதான் என்னுடைய கேள்வி. டயஸ்டாலிக் குறைவா இருந்தால் சில விட்டமின் குறைவான ஹார்ட்டில் பிளட் ப்ரெஷர் பாதிக்கப்படும் என்று தெரியல. ஆனால் அந்த ஹார்ட் நரம்பு பாதிப்பால் அந்த ஹார்ட் பீட் கொஞ்சம் மாறுபடலாம். ஆனால் டயஸ்டாலிக் ப்ரெஷருக்கும் விட்டமின்ஸுக்கும் தொடர்பு இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். நன்றி நன்றி. சாட் பாக்ஸ் வாசிக்கிறதோ? Yes, please. Maithili Shaktidasan, excellent presentation, Dr. Navaratnam. Very informative. Thank you very much. Rajesh Bala, a valuable presentation, Dr. Navaratnam. Thank you for your dedication to help our community by giving presentation on various subjects. God bless you. Shiva Mohan, very informative speech, Doctor. Thank you so much. Ranjan, vitamin D, you can get it free from sun. You have to go for good walks. Manohari, Vanakkam Doctor. Calcium, vitamin D எடுக்கும் போது magnesium கட்டாயம் எடுக்க வேண்டுமா? இத்துடன் chat box நிறைவடைகிறது. இல்லை, கல்சியம் எடுக்கும் பொழுது மெக்னீசியம் கட்டாயம் எடுக்க தேவையில்லை. கல்சியமும் எடுக்கலாம், மெக்னீசியமும் தேவை உடம்புக்கு. மற்றது இந்த கவுபீஸ்ன்றது ஒரு விதமான லெக்யூம் என்றால் எல்லா பைத்தங்காய் மாதிரி தான், அது வேறு. ஆனால் அதுலேயும் நல்ல சத்து இருக்குது. அதான் கவுபீஸ் வேறு, கொண்டல் கடலை வேறு, மற்றது சாதாரண பைத்தங்காய் வேறு. நன்றி. இப்போ சந்திரிகா
நாங்கள் ஜெகநாதனோடு நிறைவு செய்ய போகின்றோம். மீண்டும் கரங்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. சந்திரிகா விரைவாக. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சிறப்பு பேச்சாளர் டாக்டர் நவரத்னம். நீங்கள் சொன்ன அவ்வளவும் தேவையான ஒன்று, பயனுள்ளவை. இதில் நான் ஒன்றை ஆட் பண்ண விரும்புகிறேன். அந்த வெஜிடேரியன் ஆக்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து டோஃபு என்ற ஜப்பான் சாப்பாட்டிலையும் கோகனட் ஆயிலையும், கோகனட் ஆயில் வந்து அந்த காலமேல யோகா சூரிய நமஸ்காரம் செய்ய அல்லது யோகா செய்ய முதல் அப்ளை பண்ணினால் கூட உடம்புல விட்டமின் டி வரும் எனவும், நாங்கள் ஸ்ரீலங்கால சில கணக்கு பேர் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி செய்யறவ அதுக்கும் வந்து விட்டமின் டி வாரது பாடிக்கு. மற்றது மைண்ட்ஃபுல்னஸ் சன் மெடிடேஷன், அதாவது சன்னில் இருக்கிறத சன் மெடிடேஷன் என்று சொல்றது, அதால எல்லாம் விட்டமின் டி வருது. அதோட பட்டர், கீ, பட்டர் கீ, மற்றது செடர் சீஸ், அதுலயும் வந்து விட்டமின் டி இருக்கிறது. அருந்ததி மாசம் இந்த கேள்வி கேட்டா எனக்கு இந்த பதில் என்னிடம் கிடைத்தது. அதுக்காக சொன்னேன். உங்கள் கருத்துக்கள் மிகவும் அற்புதமான கருத்துக்கள் சொன்னீர்கள். பாராட்டுக்கள். நன்றிகள் டாக்டர். வணக்கம். நீங்க சொன்ன எல்லாம் அதுல சில நான் இந்த ஸ்லைட்ஸ்ல போட்டுறான், இந்த ஜப்பனீஸ் போட்டு எல்லாம். மற்றது அந்த பால்ல இருந்து வர்ற தயிர், சீஸ் எல்லாம் சரி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி டாக்டர் சிவச்சந்திரா மாஸ்டர். ராஜசித்த மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சாரா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்ன மாஸ்டர், மிகவும் அருமையான பேச்சு. எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. எனக்கு ரூமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ், ஐ எம் ஆன் மெதட்ரெக்சேட். அப்போ எனக்கு 3 monthly பிளட் டெஸ்ட் நடக்கிறது. அது ஃபுல் பிளட் கவுண்ட் எல்லாத்தையும் செய்கிறத. அதிலே தான் டெஃபிஷியன்சி இருந்தேன்டா சொல்லிவிடும் தானே, என்ன விட்டமின்ஸ் எடுக்க வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிடும் தானே. அதிகமாக மிதட்ரெக்சேட் எடுக்கிறவர்களுக்கு இந்த லிவர் ஃபங்க்ஷன் அப்படி இருக்குன்னு பார்ப்பேன். மற்றது எல்எஃப்டியும் செய்கிறது, எல்எஃப்டி மற்ற பிளட் கவுண்ட்ஸ் பார்ப்பார்கள். ஆனால் யூஎன்டி, லிவர், பிளட் கவுண்ட்ஸ். ஆனால் விட்டமின் டெஃபிஷியன்சியை பற்றி செக் பண்ணுறது இல்லை. சில நேரம் கால்சியம் பாஸ்பரஸ் ஆல்கலைன் சில நேரம் செய்வார்கள். அப்படி செய்தால் அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி வரலாம், காட்டலாம், ஆல்கலைன் பாஸ்பரஸ் கூட. ஆனால் இந்த விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் செய்தால் தான் தெரியும். நன்றி. ஆனால் நான் மல்டி விட்டமின்ஸ் எவ்ரிடே எடுக்கிறேன். அது நல்லது. நான் ருமட்டாலஜிஸ்ட். இந்த தொழில் தான் நான் 40-50 வருஷமாக செய்து கொண்டு இருக்கிற கன்சல்டன்டாக. இந்த மிதட்ரெக்சேட் கொடுத்து அந்த டெஸ்ட்டுகள் செய்து உண்மையாக இந்த டெஸ்ட்டுகளை பார்க்குறது நர்சஸ் தான். ஆனால் இதை மாறுபட்டிருந்தால் கன்சல்டன்சி வந்து காட்டுவார்கள். நன்றி அம்மா. நன்றி. இறுதியாக நடராஜர் ஜெகநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. எனக்கு கேள்வியோ கருத்தொன்றும் இல்லை, ஆனால் வேண்டுகோள் என்று சொல்லலாம். நீங்கள் முழு விட்டமின்ஸ் பற்றியும் அழகாக 2 பாட்டில் சொல்லீர்கள். இந்த கோ என்சைம்ஸ் என்பது தனி குரூப்பாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அடுத்த முறை அதை பற்றியும் பேசி அந்த விட்டமின்ஸுக்கும் கோ என்சைமுக்கும் உள்ள சம்பந்தம் இருந்தால் அதையும் இன்னொரு முறை பேசினால் நன்றாயிருக்கும் என்று சொல்ல விரும்பினேன். ஆமாம், கோ என்சைம்ஸ் என்றது அது விட்டமின் அல்ல, ஆனால் விட்டமின் போல கெமிக்கல் ஃபார்முலா உடம்புல சக்தி உண்ணும் சத்துக்கள் நல்லபடியாக வேலை செய்வதற்கு கோ என்சைம். அதில் ஹாலண்டன் பேரட்டில் போய் கேட்டால் வாங்கலாம். ரஞ்சன் டாக்டர் வந்து பேசும்பொழுது கோ என்சைம் பற்றி பேசினார். உண்மைதான். நன்றி நன்றி நன்றி. வேறு ஏதாவது நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். வேறு ஏதாவது யாராவது சொல்ல போகின்றீர்களா? டாக்டர் நவரத்னம், நீங்க ஏதாவது இறுதியாக சொல்ல போகின்றீர்களா? நன்றாக இருந்தது. பல பேர் நல்ல கேள்விகள் கேட்டீர்கள். எனக்கு திருப்தி. இந்த தளத்திலே எனக்கு ஒரு 75 பேர் வந்து கேட்டார்கள். இன்னும் பல பேர்
இதை ரெக்கார்ட் பண்ணி அதை பார்க்க போகிறார்கள் என்று நான் இவ்வளவு நேரம் ஆயத்தப்படுத்தி இந்த சொற்பொழிவை ஆற்றினதுக்கு எனக்கு மிக நன்றி. இதை நடத்தின உங்கள் எல்லோருக்கும் நன்றி. தாரா, தமிழ்ந்தி எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நீங்கள் செய்யும் சேவையை பாராட்டு